Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இன்னும் ஒரு நாளை நாம் ஜீவனோடு காணவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு அருளின இந்த மகா பெரிய கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for the grace and the mercy that the Lord has rendered to see one more day in our life and to meditate this word of God on this day. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தியானத்தில் 115வது நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். By the grace of God, today we are entering 115th day among 180 devotions from the book of Proverbs. இம்மட்டும் நம்மோடு பேசி இடைப்பட்டு நடத்தின கர்த்தர் இன்றைக்கு உண்மை வழி நடத்துவாராக. The Lord who has spoken, who has ministered and led us so far will also lead us henceforth. நாம் கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். Let us pray that the Lord may bless this meditation. Thank you. வசனம் எனக்கு உணவாகும், உழலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய திருப்பாதங்கள் அண்டை நாங்கள் வந்து சேருகிறோம். Our gracious and merciful Father, we come to your feet in this morning, our Lord. உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதியும். Lord, you teach us your word. அதை ஏற்றுக்கொள்ளுகிற கவனிக்கிற செவிகளை எங்களுக்கு தாரும். Lord, give us ears that accept and Lord, take it, Lord. உம்முடைய வசனத்தை எங்கள் இருதயத்தின் மத்தியிலே, நடுவிலே, மையத்திலே நாங்கள் பத்திரப்படுத்தி அதை பாதுகாத்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may keep and preserve and Lord, store up your word in the middle of our heart and live according to your word, Lord. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது எங்களை இன்னும் ஒரு படி உம்முடைய அருகிலே எங்களை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, today as we listen to your word, Lord, draw us a bit more near you, Lord. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. நீர் மாத்திரம் பேசும். You alone speak with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. இந்த நாளிலேயும் இந்த தியானத்திலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடும் தாழ்மையோடும் வரவேற்கிறேன். So I welcome everyone who have come to take part in this devotion this morning. இம்மட்டும் நம்மோடு பேசினவர் இன்றைக்கும் பேசுவாராக. The Lord who spoke with us so far will also speak us henceforth.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 4 verses 20 and 21. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். My son, give attention to my words, incline your ear to my sayings. Do not let them depart from your eyes, keep them in the midst of your heart. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வசனத்திலே நாம் ஒரு சில நாட்களாக நாம் தரித்திருந்து தியானிக்கிறோம். By the grace of God, we are remaining in the scripture portion and we are meditating on this for past few days. நேற்றைக்கு இந்த 20ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல இரண்டாவது பகுதியான உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள் என்று சொல்லி நாம் கவனித்தோம். Yesterday we meditated on the second part of verse 21, which says, keep them in the midst of your heart. நம் இருதயத்தின் மையத்துல வைக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு தியானித்தோம். We meditated what are the things that we are supposed to keep in the middle of our heart. இன்றைக்கு இந்த 21ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை தியானிக்க வேண்டும் என்று ஆவியானவர் என்னை வழிநடத்தினார். Today the Holy Spirit led me that I should meditate on the first part of verse 21. 20ஆம் வசனத்துல சொல்லுகிறார், என் வார்த்தைகள் என் வசனங்கள். In verse 20 he says, my words and my sayings. அப்போ கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்முடைய கண்களை விட்டு பிரியாம பார்க்கணும். We should see that these words of God and the sayings of God do not depart from our eyes. கண்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இன்றியமையாதவை. Eyes are very much important in our life. நம்முடைய கண்கள்ல கவனம் குறைந்து விடுமானால் பெரிய ஆபத்துகள்ல நம்ம சிக்குவோம். If we lose the attention or focus in our eyes, we will be caught in great dangers. 1977ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி In 1977, March 27th, உலகத்திலேயே நடந்த மிக கொடூரமான விமான விபத்து அன்று நடந்தது. there happened the world's deadliest air crashes in the world. அது டெனரீஃப் என்று சொல்லுகிற ஒரு விமான தளத்திலே நடந்தது. So it happened in the airport of Tenerife. இந்த விமான விபத்திலே ஒரே நாளிலே 583 பேர் மரித்து போனார்கள். And we can find that almost 583 people died in this air crash. இந்த விமானம் எப்படி விபத்துக்கு உள்ளானது என்று கேட்டா, If we ask how did this crash happen, KLM என்று சொல்லுகிற ஒரு விமானம், டச் விமானம், அது ஓட்டினவர், அதை செலுத்தினவர் மிகவும் பயிற்சி பெற்ற முதிர்ந்த ஒரு விமானி. So the pilot who actually piloted KLM 747, a Dutch aircraft, was an experienced captain. அவர் மற்ற விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறவராக இருந்தார். He was the one who was training other pilots. அவர் விமான தளத்துல ஓடுதளத்துல தன்னுடைய மிகப்பெரிய ஜம்போ ஜெட் 747 ஜம்போ ஜெட்டை வைத்துக்கொண்டு அவர் சிக்னலுக்காய் காத்திருந்தார். அந்த டவர்ல இருந்து அவருக்கு சிக்னல் கொடுக்கணும். So he was waiting in his runway with his jumbo jet for the signal to receive. ஏற்கனவே அவருடைய விமானம் அதிகமான பனி பொழிவினால, நிறைய இந்த பனி இருந்ததுனால அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்காம ரொம்ப நேரம் தாமதம் பண்ணிட்டாங்க. So earlier it was delaying because there was a fog very much over there in that place, therefore they were delaying that signal. பின்பு கிளம்பலான்னு சொல்லி அவர்களை போய் அந்த விமான ஓடுதளத்துல நிக்க வேண்டும் கடைசியா கிளியரன்ஸ் கொடுக்கிறதுக்காக. So they have to stand in the runway once they get the clearance. அப்போ அந்த ரன்வேல அவர் நின்று கொண்டிருக்கும் போது கிளியரன்ஸ் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய விமானத்தை செலுத்த ஆரம்பித்தார். So before he got the clearance, he began to initiate his takeoff. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, you know what happened? அப்பொழுதுதான் மறுமுனையில Pan Am என்று சொல்லுகிற இன்னொரு 747 ஜம்போ ஜெட் ஒன்று இறங்கி விமான தளத்திற்கு வந்து கொண்டிருந்தது. So that is when another jumbo jet, that is Pan Am 747, it actually landed and was coming to the runway. இவர் அதை கவனிக்கல. He did not notice that. இவருக்கு அது தெரியல. He was not able to see it. இந்த நேரத்துல எந்த விமானம் வரப்போகுதுன்னு அவசரத்துல இவர் வண்டியை செலுத்தினார். So he thought no aircraft will be landing now, so in a haste he just took off that plane. அந்த Pan Am விமானம் மெயின் ரன்வேல இறங்கி
விமான தளத்திற்கு ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கா திரும்புறதுக்கும் இவர் டேக் ஆஃப் பண்றதுக்கும் சரியா இருந்தது. So this Pan Am 747 has begun to land, and it has as it was about to land and take this runway and taxiway, and as he was about to take lift it up, so that happened this crash. இந்த விமானம் இருக்கு பாருங்க, KLM, இந்த Pan Am மேலேயே அப்படியே ஏறி விட்டது. So this KLM collided over that Pan Am. ரெண்டு விமானங்களும் சுக்கு நூறாய் நொறுங்கினது. Both the flights broke into crashes. உள்ளே இருந்த 583 பேர் இறந்து போனார்கள். And 583 people died. எவ்வளவு கோர விபத்து அது. What a terrible accident. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவரால எதிரில் இருக்கிற விமானம் தனக்கு முன்பாக திரும்பி கொண்டிருக்கிறத அவர் பார்க்க முடியல. The reason is that he was not able to see or view that aircraft that were turning before him. நான் நினைக்கிறேன் இந்த கார் ஓட்டுற டிரைவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, பொதுவாக வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த முன்னால் இருக்கிற கண்ணாடியை நல்லா துடைப்பாங்க. Even you can see the car drivers who clean the windshield before they take their cars. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் வண்டி வர்ற காலில் எடுக்கணும்னா வண்டிக்குள்ளே உட்காந்தா அந்த விண்ட்ஷீல்டு முழுவதும் பனியால் நிறைஞ்சிருக்கு. So even today when I want to come to this meeting, if I take my car, you can see the windshield is full of fog now. முதல்ல அதை கிளியர் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்க வேண்டியிருக்கு. So once I clear that, I can take my car. ஏனென்றால் சரியாக தெளிவாக பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாகவே நாம் பேராபத்தில் சிக்குவோம். It's because if we don't see properly, then we will be caught in great danger. நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியமானது. Our eyes are very important for this. மத்தேயு 6 அதிகாரம் 22 23 வாசிப்பீர்களானால், if you read Matthew chapter 6 verses 22 and 23, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். The light of the body is the eye. If therefore thine eye be single, thy whole body shall be full of light. But if thy eye be evil, thy whole body shall be full of darkness. If therefore the light that is in thee be darkness, how great is the darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. அப்போ இந்த இருள் கண்ணில் வரவே கூடாது. So this darkness should not come into our eyes. வேதம் சொல்லுகிறது, மனிதருடைய கண்கள் மாத்திரம் இருளா போயிடுச்சுன்னா அவங்க உணர்வு இல்லாமலே போயிடுவாங்க. The Bible says when the eyes of the people are blinded, they will not realize anything. நீங்கள் யோவான் 12 அதிகாரம் 40 வசனம் வாசிப்பீர்களானால், if you read John chapter 12 and verse 40, அவர்கள் கண்ணினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். He hath blinded their eyes and hardened their heart, that they should not see with their eyes nor understand with their heart and be converted, and I should heal them. தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி உணர முடியாதபடி கண்களை குருடாக்குகிறது பிசாசினுடைய வேலை என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. The Bible says very clearly it is the work of the Satan to blind our eyes that we may not be converted or healed by the word of God. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 Corinthians 4 and verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையாகிய சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். In whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. நம்முடைய கண்களாலே நாம் சரியாக தெளிவாக பார்க்காமல் இடராமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். The Lord's will is that we should not stumble as we see through our eyes. நாம் தெளிவாக பார்த்து இடராமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். God's will is that we should see very clearly that we should not stumble. மார்க் 9:47 வாசிப்பீர்களானால், Mark 9:47 says, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடுன்னு பாட்டு. It says, if thy eye offend thee, pluck it out. அப்போ கண்கள் தெளிவா இருக்கணும். So our eyes should be very clear. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நம்முடைய கண்களால் நாம தெளிவாக பார்த்து நாம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டுமானால், if you want to have a clear vision through your eyes and walk without stumbling in the word of God, தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் நமக்கு ரொம்ப தேவை. we need the lamp of word of God. 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுகிறது, Psalm 119 verse 105 says, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. your word is a lamp to my feet and a light to my path.
ஆகவேதான் சங்கீதக்காரன் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தான். That's why psalmist pleaded and prayed to the Lord. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். Lord, open my eyes that may behold wondrous things out of your law. 19 சங்கீதம் 18 வசனம். Psalm 119 verse 18. நீங்கள் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 21 வாசிக்கும் போது, When you read in Proverbs 4:21, தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாம இருக்கணும் என்று ஞானி சொல்றார். here the wise man says the words of God and the sayings of God should not depart from your eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the இந்த Lord. வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. This word really touched me. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்ணை விட்டு போகவே கூடாது. The word of God should not be departed from our eyes. நம்முடைய பார்வையை விட்டு அது போகவே கூடாது. It should not be away from our focus. நம்முடைய கவனத்தை விட்டு, அட்டென்ஷனை விட்டு அது ஒரு நாளும் விலகவே கூடாது. It should not depart from our attention. நம்ம எப்பொழுதுமே அதை கவனிக்கிறவர்களாக, அது என்ன சொல்லுகிறது, அது நமக்கு என்ன செய்ய நம்மை தூண்டுகிறதுன்றதுல எப்பொழுதுமே கருத்துள்ளவர்களா இருக்கணுமா. And we should be much concerned to pay attention to it and very concerned to do what it says us to do. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை குறித்து நான் தியானித்த பொழுது கர்த்தர் என்னோடு ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையும் வசனமும் நம்முடைய கண்களை விட்டு விலகாம இருக்கணும் அப்படின்றதுக்கு 2 முக்கிய காரணங்களை கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். As I meditated on this topic, the Lord spoke with me about 2 important things why the word of God must not depart from our eyes. 2 காரணங்களை சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்க, பின்பு நான் விளக்குறேன். I'll tell you 2 reasons, you note it down, then I will explain you. ஏன் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை விட்டு விலகக்கூடாது என்று சொன்னால், Why the word of God must not depart from our eyes? அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எங்கே இருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு விளக்குகிற அவருடைய வசனத்தை விட்டு நம்ம விலகக்கூடாது. We should not depart, it should not depart from our eyes, so that to see our position in Christ through his word. இரண்டு, அவருடைய வசனம் தான் நாம கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. And second, to see our passion through his word. முதல் பாயிண்ட், நம்முடைய கர்த்தருடைய வசனம் தான் நாம கிறிஸ்துவுக்குள்ள எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. It is the word of God that helps us to see our position in Christ. நாம என்றைக்கு அந்த வசனத்தை நம்ம பார்க்காம, நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம வைக்காம போயிட்டோமோ, நாம கிறிஸ்துவுக்குள்ள எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடுவோம். The day when we don't keep the word of God before our eyes and see, then we don't know our position in our Christ. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை தான் நாம எந்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பர்பஸ் என்ன அப்படின்றத விளக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. Second, to see our purpose through the word of God. நம்முடைய பேஷன் அல்லது பர்பஸ் சொல்லலாம். பர்பஸ் இஸ் a much concrete word. அது தேவனுடைய நோக்கங்களை நாம அறியறதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை வழி நடத்துது. So it is the word of God that helps us to know the passion or very purpose of God. 2 நோக்கங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். We're going to see 2 things today. முதலாவது, இந்த வார்த்தை ஏன் கண்ணை விட்டு விலக கூடாதுன்னா, இந்த வார்த்தையினாலே தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறோம் அப்படின்றத நாம் அறிந்து கொள்றோம். First, why the word of God must not depart from our eyes, to see our position in Christ through his word. நீங்கள் எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. You note down Ephesians chapter 1 verses 17 to 20. அதிலே 18 வசனம் ஆங்கிலத்தில், 20 வசனம் தமிழ்ல அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதை நீங்க பார்க்கலாம். So here it is verse 18 in English and verse 20 in Tamil, where the apostle Paul prays that the Lord may give the eyes of your understanding being enlightened. நான் நினைக்கிறேன், ஏன் பவுல் இப்படிப்பட்ட பிரகாச மனக்கண்கள் உடையவர்களாய் சபையார் இருக்கணும் அப்படின்னு ஜெபித்தார் என்று சொன்னால், I tell you why Paul prayed for enlightened eyes for the people of the church. முதலாவது, அது மிக முக்கியமானது அப்படின்றத உணர்ந்தார். Because first thing he realized was it was very important. இரண்டாவது, அவர் என்ன உணர்ந்தார்னா, இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும்ன்றதை அவர் உணர்ந்தார். And second, he realized only it can happen only through God. நல்லா கவனிங்க, listen carefully. கிறிஸ்துவோடு நாம் நடக்கிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். 2 things are very important to be known by us in a Christian walk of life. முதலாவது, தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். First, knowing God and things that pertain to God. இரண்டாவது, நம்மையும்
நம்மை குறித்த காரியங்களையும் நாம் அறிந்து சரியாக புரிதல் நமக்கு தேவை. And second, knowing ourselves and things that pertains to us. நல்ல கவனிங்க. Listen carefully. கர்த்தரையும் அவருக்குரியவைகளை நாம் அறிய வேண்டுமானால், if you want to know God and things that pertain to him, நமக்கு ஞானமும் வெளிப்பாட்டின் ஆவியும் நமக்கு தேவை. we need the spirit of wisdom and revelation. ஆனால் நம்மை குறித்து நாம் அறிய வேண்டுமானால், but if you want to know about ourselves, நாம யார் தேவனுக்குள்ள யாரா இருக்கிறோம் அறிய வேண்டுமானா, if you want to know about yourself in God, நான் சொல்லுவேன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. actually we need enlightened eyes of understanding. இந்த வசனத்தை நீங்கள் படிப்பீங்களானா, if you read this verse 18 ல இருந்து 17 ல இருந்து 20 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது, from verse 17 to 20, 3 முறை தமிழ்ல வந்து இன்னதென்றும் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கிறோம். so it is almost repeated 3 times. இன்னதென்றும், that you may know, that you may know. The word that you may know is repeated 3 times in Tamil. இது 3 காரியங்களை சொல்லுது. so it talks about 3 நீங்க things. இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். that you may know that this is the one. அப்போ இந்த இன்னதென்றும் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானா உங்களுக்கு பிரகாசமான மனக்கண் உங்களுக்கு தேவை. so if you want to know that you may know, you need the enlightened eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. கண்களை தெளிவிக்கிறது தேவனுடைய வார்த்தை தான். so it is a word of God that brings a clarity to our eyes. ஞானி சொல்றாரு, நாம கர்த்தருக்குள்ள யாரா இருக்கிறோன்றதை தெரிந்து கொள்றதுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தேவைனா கர்த்தருடைய வார்த்தை தேவை. so this wise man says, if you want to know your position in Christ, then we need the word of God. அந்த வசனத்தை உன் கண்ணை விட்டு விலக்கிறாரு. so don't depart from that word from your eyes, so that you have an enlightened eye. இதுல 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. 3 things are very important here. 3 காரியம். 3 things. எதெல்லாம் நம்மளை பற்றி அறிய முடியும், what you can know about yourself. எதற்காக நம்முடைய கண்கள் பிரகாசம் அடையணும், the reasons for enlightened eyes. 3 காரியங்கள். 3 reasons. முதலாவது, first, அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னவென்று அறிய நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண் தேவை. we need enlightened eyes to see the assurance we have about his calling. நம்மை குறித்து அல்லது நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நாம் அறியணும். so we have to know the assurance we have about his calling. இரண்டாவது, எதற்காக நம்முடைய கண்கள் திறக்கப்படணும்னா, the second reason why should we have this enlightened eyes, நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். so we need this enlightened eyes to see the abundance as children. தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக நமக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம் என்னதென்று நமக்கு தெரியணும். we have to see the abundance as children of God in here. நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நமக்கு தெரியணும். we have to know what is the assurance that we have about his calling. இரண்டாவது, நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்னதென்று நமக்கு தெரியணும். and we have to know the abundance that we have. அது மாத்திரமல்ல, and third, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நமக்கு தெரியணும். and third, we have to know the ability or the exceeding greatness of his power. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. 3 காரியங்களை சொன்னேன். I told you 3 things. முதலாவது, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நாம் அறியணும். first, the hope of his calling or the assurance about his calling. இரண்டாவது, நாம அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்றதை தெரிந்து கொள்ளணும். and second, we have to know the riches of the glory of his inheritance, that is abundance as children. மூன்றாவது, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம தெரியணும். and third, the exceeding greatness of his power or the ability. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. இதெல்லாம் கொடுக்கிறது என்னன்னு கேட்டா பிரகாசமுள்ள ஒரு மனக்கண். so only enlightened eyes give all these things. எப்படி கண் பிரகாசமாகும்? how your eyes will be enlightened? கர்த்தருடைய வசனத்தினால. through the word of God. அந்த வசனம் எங்க இருக்கணும்? where should that word be? கண்களை விட்டு பிரியாம இருக்கணும். it should not depart from your eyes. கண்களை விட்டு வசனம் பிரியாம இருந்தா நம்முடைய கண்கள் தெளிவா இருக்கும். if the word of God does not depart from your eyes, then you will have an enlightened eyes. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களால 3 நன்மைகளை நம்ம அடையணும்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்ணாரு. so here Paul prayed that we should attain these 3 important things through this enlightened eyes. எல்லாவற்றையும் எனக்கு ஒவ்வொன்றா விளக்குறதுக்கு நேரம் கிடையாது. I don't have time to explain each and everything. ஒன்றை மாத்திரம் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். முதல் காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். I will explain you only the first thing today. எதற்காக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை? why do we need this enlightened eyes? எபேசியர் 1:18 Ephesians 1:18 நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறியும்படி
அவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும். So you should give us enlightened us that we may know hope of his calling, that assurance we have about his calling. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த அழைப்பு அப்படின்றது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அழைப்புன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. So you should never forget this calling is an extraordinary calling. 1 கொரிந்தியர் 1:26 முதல் 29 வாசிக்கும் போது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். If you read 1 Corinthians chapter 1 verses 26 to 29, you can understand it. அவர் சொல்லுவார், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். He says, for you see your calling. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் மாம்சத்தின்படி ஞானிகள் கிடையாது. Because not many wise men after the flesh. அநேகர் வல்லவர்கள் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது. Not many mighty, not many noble. இந்த ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். But God has chosen the foolish things of this world to confound the wise. இந்த உலகத்தில் உள்ள பலவான்களை எல்லாம் ஆண்டவர் வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். And God has chosen the weak things of this world to confound the things which are mighty. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பு வந்து ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு அழைப்பு. So this is a great calling. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவேளை இந்த அழைப்பை பார்க்கும்போது சாதாரணமானவங்க, எளிமையானவங்க, தரித்திரர், பலவீனமானவர், இவங்க எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருந்தாலும் அந்த அழைப்பு வந்து சாதாரண அழைப்பு இல்லை, அது மேன்மையான அழைப்பு. Though this call of God came to ordinary people who are fools, who are weak, who are nothing, but this is not an ordinary calling. இந்த அழைப்பை குறித்து பவுல் எழுதும்போது 3 வார்த்தைகளை சொல்றேன். So when Paul writes about this calling, I tell you 3 words. 2 தீமோத்தேயு 1:9 வாசிப்பீர்களானா 2 Timothy 1:9. அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. கர்த்தர் நம்ம என்ன செய்தார்னா கிருபையினாலே ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். Here he says, who has saved us and called us with an holy calling. என்ன அழைப்பு? What calling? பரிசுத்தமான அழைப்பு. It's a holy calling. இரண்டாவது அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3:14 வாசிக்கும் போது, Second, if you read Philippians chapter 3 verse 14, பரம அழைப்பு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. here a word high calling is mentioned. இங்கிலீஷ்ல வந்து உயர்ந்த அழைப்புன்னு போட்டிருக்கு. It's a high calling. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க தொடர்ந்து எபிரேயர் 3:1 வாசிப்பீர்களானால், if you read Hebrews 3:1, அங்கே நாம் வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. here holy brethren, partakers of the heavenly calling. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா அது 3 அழகா வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. So in English it is differentiated very beautifully. முதலாவது பரிசுத்த அழைப்பு, first is holy calling, இரண்டாவது உன்னத அழைப்பு, second is high calling, மூன்றாவது பரலோக அழைப்பு, third is heavenly calling. இந்த அழைப்பை எளியவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. The Lord has given this calling to ordinary people like us. இந்த அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், if you want to understand this calling, நமக்கு என்ன தேவைனா பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. we need enlightened eyes. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு என்ன தேவைனா நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. if you need this enlightened eyes, then we need the word of God. நான் சொல்லுவேன், இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்தாதான் நம்ம எந்த அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வோம். So only if you see this word of God, you will know what calling you have received. அந்த அழைப்பை மாத்திரமல்ல, அந்த அழைப்பினால் உண்டாகிற நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்வோம். So not only that calling, you will also know the hope in that calling. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக கவனமாக நோக்கி பார்க்காதனால அவங்க யாரு, அவங்க என்ன நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத அறியாமலே வாழ்றாங்க. Today many people, since they don't focus and pay attention to the word of God, they don't know what is their calling and what is the hope in their calling. பாருங்க, நம்முடைய அழைப்பு என்ன நம்ம தெரியாவிட்டால் நம்ம அழைப்புக்கு ஏற்ற விதமாய் நடக்க முடியாது. See, if we don't know what is your calling, then we cannot walk according to our calling. உதாரணமா பாருங்க, நான் சொன்னேன் நம்முடைய அழைப்பு என்னன்னா பரிசுத்த அழைப்பு. So for example, I told you it is a holy calling. நமக்கு அந்த அறிவு இல்லைன்னா, என்னை ஆண்டவர் பரிசுத்த அழைப்போடு அழைச்சிருக்கிறார் அப்படின்னு அறிவில்லாமல் இருப்போமானா நாம பரிசுத்தத்தில் நடக்காம அசுத்தத்தில் தான் நம்ம நடப்போம். If you don't have the knowledge that the Lord has called you for a holy calling, then we will not be walking in a holy life, but rather we will be walking an unholy life. நமக்கு ஒரு உன்னத அழைப்பு இருக்கு நம்ம தெரியாம இருந்தோம்னா நம்ம ரொம்ப சாதாரண காரியங்கள், உலகத்திற்குரியவைகளை தான் நம்ம தேடுவோம். So if you கீழானவைகளை தேடுவோம். If we don't know that we have a high calling,
calling, then we will be seeking things of this world and ordinary things. ரொம்ப பேஸ் திங்ஸ்ல தான் நம்ம இருப்போம். We will be always seeking after base things. கீழானவைகளை நம்ம தேடுவோம். We will be seeking base things. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு பரலோக அழைப்பு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியாம போயிடுச்சுன்னா நம்ம பரலோகத்தை பற்றியே ஒரு கவலையற்றவர்களாக இம்மைக்காக மாத்திரம் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். So if we don't know that you have a heavenly calling, then we will not be concerned about a kingdom of God or heaven, but rather we will live for the present age alone. பவுல் அதுக்காக தான் ஜெபம் பண்றாரு. உங்களுக்கு பிரகாசமான மனக்கண் வேணும், அப்பதான் நீங்க அறிஞ்சுக்கிடுவீங்க உங்க அழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். That's why Paul prays that you need enlightened eyes so that you will know what is your calling. இந்த அழைப்பை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையை கண்ணை விட்டு விலக்கவே கூடாது. You should not depart the word of God that will show us this calling. ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை நம்ம கவனித்து கவனித்து வாசித்து கேட்டு அதில் பழக்கப்படும் போது பாருங்க நம்முடைய அழைப்பு என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். As you pay attention to the word of God and meditate on it and focus more on it, then the Holy Spirit will reveal what is your calling. நாம் எந்த பாதையில நடக்கணும், எந்த நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். The Lord will reveal the path that we should take, the reason why He has called us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் என் வார்த்தைகளை என் வசனங்களை கண்ணை விட்டு விலக்கிராதேன்னு சொல்றாரு. That's why He says, do not depart my words and my sayings from your eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பாருங்க இந்த இளைய குமாரன் எவ்வளவுதான் ஒரு பெரிய ஐஸ்வர்யமானுடைய ஒரு நல்ல அன்பின் தகப்பனுடைய பிள்ளையா இருந்தாலும் தாம் மேல இருந்த அழைப்பை அவன் அறியாததுனால அவனுடைய ஆஸ்திகளை கொண்டு போய் எங்க செலவழிச்சான்னு கேட்டா வேசிகளிடத்திலும் பாவிகளிடத்திலும் போய் செலவழித்தான். See, this younger son, since he does not know what is his calling, though he had a beloved and a blessed father, since he did not know his calling, he squandered all his wealth with harlots and sinners. தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியல. He did not know what is his position in his family. அதை அசட்டையா எண்ணான். He despised it. அதை ஒரு மேன்மையா அவன் பார்க்கல. He did not consider it to be great. தனக்கு இருந்த அத்தனை திறன்களையும் தனக்கு இருந்த அத்தனை தாளந்துகளையும் தனக்கு தேவன் கொடுத்த அத்தனை சுதந்திரங்களையும் வேஸ்ட் பண்ணாம he wasted all the talents, all the ability and all the blessings which the Lord has given him. அவன் பாவிகளான மக்களோடு பிரியத்தை அவர்களோடு கூட சேர்ந்து இருப்பதுதான் அவன் ரொம்ப மேன்மையா நினைத்தான். And he considered being with the sinners is the greatest delighted and pleasing thing. முதலாவது ஏன் அப்படி பண்ணா அப்படின்னா அவனுக்கு முதல்ல அவன் யார்ன்றது தெரியல. அவனுக்கு the thing why he did this was he did not know his position. அவன் சுதந்திரம் என்னன்னு அவனுக்கு தெரியல. He did not know what is his inheritance. நான் எந்த பின்னணியில இருந்து வர்றேன்னு அவனுக்கு தெரியல. He did not know what was his background. அவனுடைய லெகசி அவனுக்கு தெரியல பாருங்க. He did not know his legacy. நான் சொல்லுவேன் அதோட விளைவு என்னன்னா வீட்டை விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. So as a result he has to leave his house. கடைசில ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிஞ்சது பாருங்க. At last when he came to his senses. என்ன புத்தி தெளிஞ்சதுன்னா வேலைக்காரன் கூட ஒழுங்கா உட்கார்ந்து எங்க அப்பாட்ட சாப்பிட்டுட்டு இருக்கான், பையன் நானு இப்படி உட்கார்ந்து பசினால சாகுறேனே. What did he realize? Even the servant in my house will have good food, but I am a son, but I am suffering so much here. I am perishing hunger. எனக்கு ஆகாரம் இல்லாம நான் சாகுறேன். I am perishing here in hunger. அப்போ அதை உணர்ந்த உடனே வேதம் சொல்லுது நான் எழும்புவேன். The Bible says that I will rise up. நான் எழும்புவேன். I will rise up. பையனா கூட நான் போகணும்னு இல்ல, ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு நான் கேட்கிறேன். I will ask my father not to accept as a son but as a servant. நான் சொல்லுவேன் கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களை விட்டு விலகுமானா நாம கிறிஸ்துவுக்குள்ள எந்த நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்றத நாம உணரவே மாட்டோம். So if the word of God depart from our eyes, we will not know our position in Christ. நம்முடைய நிலை என்ன அதை நம்ம புரியாம போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம நிச்சயமா வழி தப்பி போயிடும். If you don't understand or realize your position in Christ, then you will stray away from the word. இரண்டாவது நான் சொல்லுவேன், second I would tell you, கர்த்தருடைய வார்த்தை ஏன் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கணும், நம்ம கவனத்திலே இருக்கணும்னு சொன்னா why the word of God should always remain before us. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிற அவருடைய உன்னத நோக்கம், அவருடைய திட்டங்களை நாம் அறிகிறதற்கு அவருடைய வசனமே எல்லாம் வழியே இல்லை. It's because only his word helps us to see our purpose which the Lord has for us. சங்கீதம் 40 சங்கீதம் 7 முதல் 8 வசனங்களை பாருங்க. Psalm 40 verses 7 and 8. சங்கீதம் 40 7 முதல் 8. Psalm 40 7 and 8. அங்கே நாம் வாசிக்கிறோம், read, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். Then I said, see, I have come, it is written about me in the volume of this scroll. I delight to do your will, my God, your instruction lives within me. அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னை பற்றி எங்க எழுதியிருக்குன்னா புஸ்தக சுருளில் எழுதியிருக்கு. He says, it is written about me in the volume of the scroll.
என்னை குறித்து எழுதியிருக்கு. It is written about me. உம் சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் வருகிறேன். I delight to do your will. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரியப்படுகிறேன். I delight to do your will. நான் சொல்லுவேன், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாருன்னு கேட்டா அவரோட வசனத்துல தான் வச்சிருக்கிறார். I tell you, the Lord has set our purpose only in His word. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் போதித்து காட்டுவேன். I will keep my eyes on you and I will teach you and I will teach you the path that you should go. அப்போ என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், நான் எதற்காக இருக்கிறேன், என்னை குறித்து தெய்வ திட்டம் என்ன அப்படின்னு அறிகிறதற்கு கர்த்தர் நமக்கு பயன்படுத்துகிறது என்னன்னு கேட்டா அவருடைய வசனம். So it is the word of God which the Lord uses so that we can understand the purpose and the plan that the Lord has for us. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை குறித்த நோக்கத்தை அறியறதுக்கு வசனம் தான். Even today, the word of God helps us to know our purpose in our இந்த life. வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானா நம்முடைய நோக்கத்தை அறிந்து நம்ம சரியா நடப்போம். If this word remains in our heart, we will know our purpose and walk accordingly. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய நோக்கத்தை தங்களுடைய மன ஆசைகளின் பேர்ல வைக்கிறாங்க. Today, many people set their purposes upon their desires. அவங்க கண்களை தேவனுடைய வசனத்தின் மேல் வைக்காம ஆசைகள் மேல வைக்கிறாங்க. They don't set their eyes upon the word of God, but upon their desires. ஒண்ணு மறந்துடாதீங்க, கண்கள் நமக்கு ஆசையை தூண்டும் வலிமை கண்ணுக்கு உண்டு. Don't forget, this eyes has the ability to kindle our desires. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read Genesis chapter 3 and verse 6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அந்த வார்த்தையை கவனிங்க. when the woman saw that the tree was good for food, that was pleasant to the eyes, and the tree desirable to make one wise. அந்த கனியை சாப்பிடணும்ன்றது தேவனுடைய நோக்கம் கிடையாது. It was not the purpose of God that they should eat that fruit. உண்மையா பார்த்தா அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தரும் தடை பண்ணியிருந்தார். Truly to say, the Lord forbade that they should not eat that fruit. ஆனா கண்ணு என்ன செய்ததுன்னா, எதை தேவன் வேண்டாம் என்று தடுத்தாரோ அதை பார்த்து ஆசைப்பட வைத்தது. But what did the eyes do? It created a desire towards the thing which the Lord forbade. அந்த கண்ணு தான் அந்த கனி புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லி தூண்டி விடுது. And it was the eyes that created a desire that this fruit was good for food and pleasant to the eyes. அந்த நிமிடத்துல ஏவாள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால கர்த்தருடைய கொடுத்த வார்த்தையை நிறுத்தி இருந்தா இந்த கனி இவ்வளவு இன்பமா தெரிஞ்சிருக்காது. If Eve had set forth the word of God at that time before this fruit would have not been so sweet. கர்த்தர் அவளுக்கு 10 கற்பனை 100 கற்பனை கொடுக்கல. The Lord did not give her 10 commandments or 100 commandments. ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்தாரு. The Lord gave only one word. எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. Which you can eat, which you cannot eat. அந்த வார்த்தையை தான் கண்ணை விட்டு விலக்குறதுனால, just because she departed that word from your eyes, முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் விலக்கினதை சாப்பிடும்படி தன் கண்கள் இச்சித்ததுக்கு பின்னால போனா. The end is that she went behind the desire of her eyes that she ate that was forbidden by God. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to Genesis chapter 13, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. there was a dispute between the herdsman of Lot and herdsman of Abraham. ஆபிரகாம் உடனே உள்ள நாம சகோதரர், நமக்குள்ள பிரிவினை வேண்டாம், நீ எந்த பக்கம் போறியோ அதற்கு எதிர்பக்கம் நான் போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. So this Abraham immediately came in and said, we are brothers, we don't want this dispute, you take one way, I will take the other way. ஆனால் இத சொன்ன உடனே லோத்து செய்த வேலை என்ன? What did Lot do when he said this word? ஆதியாகமம் 13:9 பாருங்க. Genesis 13:9, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று ஆபிரகாம் சொன்ன உடனே, when Abraham said, is not the whole land before you, please separate from me, if you take the left then I will go to the right, if you go to the right then I will go to the left. 10ஆம் வசனத்துல, verse 10, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. And Lot lifted his eyes and saw all the plain of Jordan, that it was well watered everywhere, before the Lord destroyed Sodom and Gomorrah, like the garden of the Lord, like the land of Egypt, as you go towards Zoar. 11ஆம் வசனம் பாருங்க. verse 11, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். then Lot chose for himself all the plain of Jordan, and Lot journeyed east. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising. இந்த லோத்து தன்னுடைய வாழ்க்கை பயணப்பட வேண்டிய திசையை
அவன் தெரிந்து கொள்றதுக்கு அவன் ஒன்று தான் டிபெண்ட் பண்ணான், தன்னோட கண்களை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணான். This Lot depended only upon his eyes to take the destination to reach the destination of his travel. அவன் தன்னுடைய கண்களுக்கு எது கரெக்டாக தெரிஞ்சதோ, எது ரொம்ப பெரிதாக அழகாக தெரிந்ததோ, கவர்ச்சிகரமாக தெரிந்ததோ அதை அப்படியே பின்பற்றிட்டான். So whichever appeared to be the right or attractive or desirable to his eyes, he followed that. அவன் தான் இஷ்டப்படி போகிறான். He went according to his wish. ஆனால் 12ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா, But in verse 12 it says, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். But Abraham dwelt in Canaan. நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில், In verse 14, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். And the Lord said unto Abraham, after that Lot was separated from him, Lift up now thine eyes, and look from the place where thou art northward, and southward, and eastward, and westward. For all the land which thou seest, to thee will I give it, and to thy seed forever, and I will make thy seed as the dust of the earth. ரெண்டு பேரும் பார்த்தாங்க, சந்தேகம் இல்லை. Both saw it, there's no doubt in that. ஒருவன் ஆசையினால பார்த்தான், இன்னொருவன் கர்த்தருடைய வார்த்தையினால பார்த்தான். One looked out of desire, the other one looked out of the word of God. புரிஞ்சுதா உங்களுக்கு? Can you understand it? லோத்துக்கு மனசுக்கு எது பிடிச்சிருந்ததோ அதான் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமாக அவன் நினைச்சான். Lot thought the purpose of his life was what was pleasing to his heart. அதையே அவன் பின்பற்றி போனான். And that also he followed it. ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. But Abraham was not so. கர்த்தர் சொல்றார், இப்போ நீ எல்லா பக்கம் திரும்பி பாரு. The Lord says now, you look around all the ways. நீ கண்களால் பார்க்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். For I will give you the land which you see. இதனுடைய முடிவை பாருங்களேன். Look at the end of this. முடிவை பார்த்தீங்கன்னா, லோத்து என்னதான் கண்ணால பார்த்து சிறப்பா தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி போனாலும், No matter how much the Lord looked at that, the best thing and the beautiful thing and went behind it. அதற்கு பின்தொடர்ந்து அவன் போனாலும் அந்த தேசத்துல குடியிருக்க முடியல. Though you followed and went to that place, he was not able to dwell in that place. கர்த்தருடைய தோட்டம் போல தெரிந்த சோதம் கொமோரா பாவத்தினால் நிறைந்தது அவன் கண்ணு பார்க்கல. So this Sodom and Gomorrah, which looked like the garden of the Lord, he did not know that it was filled with sin. முடிவு என்னன்னா, அந்த இடம்தான் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கி அழிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக மாறினது. The end is that was the city that was destroyed by brimstone and fire from heaven. ரொம்ப வேதனை என்னன்னா, தன்னுடைய கண்கள் சொல்றபடி பார்த்துட்டு போனவனுடைய லைஃபுடைய முடிவை பார்த்தீங்கன்னா, பட்டணம் அழிஞ்சது மாத்திரம் இல்ல, தான் குடும்பமே சீரழிந்து போன ஒரு நிலைக்கு போனது. So the end of the life of the person who went behind the desires of his eyes, the city not only was destroyed, but entire life and his family was spoiled and அவனுடைய destroyed. சந்ததிகள் அந்த பட்டணத்தில் இருக்க முடியல. His descendants were not able to dwell in that city. அவனுடைய வீட்டார் அதை சுதந்திரிக்க முடியல. His household was not able to inherit it. ஆனால் ஆபிரகாமை பாருங்க. But look at Abraham. தான் கண்ணை தான் இஷ்டத்துக்கு ஏறெடுத்து பார்க்கல, கர்த்தர் சொன்னார் பார்க்க சொல்லி. Abraham did not lift his eyes and see as according to his desire, but Lord asked him to see it. கர்த்தர் சொன்னதுனால ஆபிரகாம் பார்த்தார். Since the Lord asked him to see it, Abraham saw it. பார்த்தது மாத்திரம் இல்ல, இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை நான் சுதந்திரமா கொடுப்பேன். And the Lord now says, I will give this land as an inheritance to your generation. கொடுத்தாரா இல்லையா? Did the Lord give or not? ஆண்டவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை 430 வருஷம் கழிச்சு விடுதலையாக்கி, ஆபிரகாம் அன்றைக்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார்த்த தேசத்தை சொன்னபடியே கர்த்தர் கொடுத்தார். The Lord delivered his children out of Egypt after 430 years of slavery by his outstretched arm and mighty hand, and gave this land which the Lord promised in the northward, southward, eastward and westward of Abraham. ஆச்சரியம் என்னன்னா, what was surprising, கிட்டத்தட்ட 4000 வருஷம் அது சொல்லி ஆனாலும் இன்றைக்கும் அந்த தேசத்துல அந்த ஜனங்க குடியிருக்கிறாங்க. though it is 4000 years since the Lord spoke this word, still the people are dwelling in that place. என்ன ஆச்சரியம் இது! What is surprising it is, லோத்தையும் நம்ம பார்க்க முடியல, அவருடைய சந்ததி என்ன ஆனாங்கன்னு தெரியல, அந்த தேசமும் இல்லாம போயிடுச்சு. we are not able to know what happened to Lot and his descendants, and we don't know what happened to that nation. It is no more there. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஏன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும் அப்படின்னா,
Why we should have the word of God before our eyes? எல்லாம் அழிந்து ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்றென்று நிலைத்திருக்கும். It's because the word of God will remain and prevail no matter whatever may be destroyed. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கும். The word of God is the way for the purpose to reach in our life. நான் நேற்றுக்கு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. Yesterday there came a family to visit me. அவங்க வந்து அந்த பிள்ளைகள் வந்து நன்றாக படித்திருந்தாங்க. Those children were very educated. அவங்க ஆனால் ஒரே கலக்கமாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு உயர்கல்விக்கு அவங்களுக்கு முன்னேற முடியலைன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. So they were totally disappointed and confused because they are not able to go for a higher education which they expected in their life. அப்போ நான் கேட்டேன், என்ன நீங்கள் நோக்கம் வச்சுருக்கீங்க வாழ்க்கையில்? So I asked them, what is your purpose in your life? அவங்க வாழ்க்கையில் அவங்க வைத்திருந்த நோக்கத்தை கண்டபொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. When I came to know about the purpose they had in their life, I was really surprised. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய சேவையும் கர்த்தருக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். The Lord has revealed his own calling and his own service in their life. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்க உலக படிப்பில் எப்படி இன்னும் முன்னேறலாம், அதில் வெற்றி கிடைக்கல, ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. But they left that behind, but they were much disappointed because they were not able to progress more in their worldly education. அப்போ அவளுக்கு கர்த்தருக்குள்ள நான் ஆலோசனை கொடுத்தேன். So I gave them counsel in the Lord. கர்த்தருடைய வார்த்தையை போய் தேடுங்க. You go and seek the word of God. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? Lord, what is your purpose about my life? கர்த்தருடைய அழைப்பு மனுஷனுடைய பார்வைக்கு சர்வசாதாரணமா தெரியலாம். The calling of God might appear so simple and ordinary in the sight of men. அங்க வந்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது அநேக ஞானிகளை அழைக்கிறது இல்லை, அநேக பலவான்களை அழைக்கிறது இல்லை, அநேக பிரபுக்களை அழைக்கிறது இல்லைன்னு ஒரு கூட்டம் சேர்றது போல தெரியலாம். So it may appear that the Lord may not call people who are more wise, who are more mighty, who are more stronger. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்னா, ஞானிகளை அவமாக்கும்படி, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, பெரிய பிரபுக்களை அவமானப்படுத்தும்படி தேவன் என்ன செய்கிறார்? உன்னத அழைப்பினால் அழைக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வோம். But you have to understand that the Lord calls you with an high and heavenly calling that he might confound the wise and confound the things which are mighty. நான் எப்பவுமே சொல்லுவேன், there's a conflict between God's purpose and vision and our self ambition. ரெண்டுக்கும் பெரிய கான்ஃப்ளிக்ட் இருந்துட்டே இருக்கு. I tell you, there's always a conflict between our ambition and God's vision and purpose. பொதுவாகவே நாம வந்து மாம்சத்துல இறங்கி நம்முடைய ஆம்பிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்ம ரொம்ப துடிக்கிறது உண்டு. So generally we want to always fulfill our ambition in our life. இது வந்து லோத்தை போல. This is like Lot. நான் கண்ணால பார்த்தேன், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. I saw it with my eyes and it was very desirable. அப்ப நாம தான் அங்க நல்லா இருப்பேன், வசதியா இருப்பேன். Therefore I will also be very comfortable and good there. இதே பார்த்துட்டு அவன் முன்னால போனான். So looking onto this, he went forward. அவனுடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரமா நின்று, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு அனுப்பும், நீங்க எங்க போ சொல்றீங்கன்னு கேட்கவே இல்லை. He never stood for a pause for a while in his moment and prayed, Lord, you tell me where I'm supposed to go. ஆபிரகாம் ஆனா போவே இல்லை. But Abraham never went. அவர் சொன்னாரு, நான் நீ போறதுக்கு எதிரில நான் போறேன்னு தான் சொன்னாரு. He said, I will take the other way towards the which you go. அவர் போல. But he did not அதே go. கானான் தேசத்திலே உட்கார்ந்து இருந்தார். He was dwelling in the same land of Canaan. ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, What was surprising? கர்த்தர் வந்து வசனத்தை அனுப்பி, நீ வந்து இதே இடத்துல இரு, நீ பார்க்குற இடத்தெல்லாம் உனக்கு தந்துருவேன்னு சொன்னார். The Lord said, you remain in this place and I will give you the place whichever you see. நான் சொல்லுவேன், அவனுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருடைய விஷனோட முன்னேறிச்சு. லோத்தினுடைய வாழ்க்கை ஆம்பிஷன், வாழ்க்கையில் வந்து நான் பர்சனலாக என்ன சாதிக்கணும் அப்படின்றதுலே தான் கவனமாக இருந்துச்சு. So here I can see that Abraham's life was filled with vision, whereas Lot's wife was filled with ambition, which I can achieve in my life. பொதுவாகவே இந்த லட்சியம்னு சொல்லுவாங்க பாருங்க, ஆம்பிஷன், இது வந்து பொதுவாக நான் பர்சனலாக என்ன சாதிக்க விரும்புகிறேன் அப்படின்றதுல தான் நோக்கமாக இருக்கும். So generally this ambition is always about self achievement. ஆனால் தேவ தரிசனம் என்பது அவருடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கு அதை நான் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். But vision is always about fulfilling God's plan and knowing it, fulfilling it. பொதுவாகவே இந்த ஆம்பிஷன் அப்படின்றது வந்து, லட்சியம் அப்படின்றது வந்து, அது நம்முடைய கண்களுக்கு என்ன தெரியுதோ அதில் வந்து பெர்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ரொம்ப ஊந்தி தள்ளும். So ambition is always about the immediate, whatever we see through our eyes. எப்படி நான் கண்ணால் பார்க்குறதுல தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு. So it always says that whatever I see is what is. ஆனால் தரிசனம் அப்படின்றது என்னன்னு சொன்னால், காணாமல் இருந்தாலும் அதை விசுவாசித்து அதை பற்றி கொள்றது. But vision is something, though I don't see it, I just hold on to it through faith. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் பார்த்துருக்கேன், இந்த லட்சியம் அப்படின்றது பொதுவாகவே மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில்
நான் என்ன சாதிச்சேன் அப்படின்றத பெருசா பேசுவாங்க. So generally I've seen people who are ambitious, they always speak about things which they've achieved in their life. அவங்க தங்களுடைய வாழ்நாளை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. They always are concerned about their own lifetime. அதுக்கப்புறமா அவங்களுடைய லட்சியங்கள் நிலைத்திருக்கிறது கிடையாது. And after that their ambitions will not remain. ஆனால் தரிசனம் அப்படின்றது என்னன்னா, தரிசனம் பெற்றவன் அவன் இறந்து போனாலும் அவன் கடந்து போனாலும் அந்த தரிசனம் தொடர்ந்து நடந்து கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கும். But people with a vision, though they die, though they pass away, but their vision will continue to fulfill it. லட்சியங்கள் மரிச்சு போகும், தரிசனங்கள் மரிச்சு போகாது. Ambitions will die, but visions will not die. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த தரிசனம் எப்படின்னா, உன்னுடைய சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். The vision which the Lord gave to Abraham was that your descendant will be like the stars of the heaven. அவங்க இந்த தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆகும். It may take many hundred years for them to inherit this land. நான் லோத்தை பார்த்தீங்கன்னா உடனே தானும் தன்னுடைய பிள்ளைகளும் போய் சுதந்தரிக்கிற மாதிரி இந்த நாட்டுக்குள்ள போனாங்க. But when you look at Lot, that happened immediately, where they went immediately and inherited the land. ஆனா அதுல நிலைச்சிருக்க முடியல. But they were not able to remain in that. ஆபிரகாமுடைய சந்ததியார் உடனே சுதந்தரிக்கல, அன்னைக்கு அந்நியரும் பரதேசிகளமா தான் சுத்திட்டு இருந்தாங்க. But this descendants of Abraham did not inherit immediately. They were wandering as strangers and pilgrims then. ஆனா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. But they believed the word of God. அவருடைய சந்ததிகளை அவர் சொன்னபடியே தேவன் சுதந்தரிக்க பண்ணினார். And as the Lord said, he enabled them to inherit the land. எத்தனையோ முறை எத்தனையோ விதங்கள்ல அவர்கள் அந்த இடத்திலிருந்து எடுத்துறணும்னு எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும் யாராலையுமே அந்த வம்சத்தை அழிக்கவே முடியல. No matter how many times, how many powers came over to take away and remove that people from that place, no one were able to overcome them. ஏன் தெரியுமா? You know why? அந்த வீடு அந்த சந்ததி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டது. Because that house and that generation was built upon the word of God. எத்தனை புயல், எத்தனை மழை, எத்தனை காற்று வீசினாலும் அசைக்கவே முடியல. No matter what storm or floods or rain may come and hit it, nothing can shake it. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு பக்கம் ஆபிரகாம் இருக்காரு, வெள்ளியும் பொண்ணுமுள்ள சீமானா இருந்தாலும் நாடோடியாக அந்நியனாக பரதேசியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. So on one side we have this Abraham, though he is a man of riches and silver and gold, though he was a wanderer who was like a pilgrim and stranger then. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, on the other side, லோத்துவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற, நான் இப்போ அந்நியனும் பரதேசி போல அலையிறது இல்லை, நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லி சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டாரு. Lot would say that I am no more a stranger or pilgrim, I have already settled, and he chose the Sodom and Gomorrah. ஆபிரகாம்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், தெரிலப்பா, ஆண்டவர் வார்த்தை அதை நான் கேட்டுக்கிட்டு இந்த தேசமெல்லாம் நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் என்ன சொன்னுச்சு, அவர் வார்த்தை தான் என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு அவர் சொல்லுவார். So if you asked Abraham, he would say, see, I don't know what will happen, but I'm holding on to the word of God because it says so, and so I'm just waiting in faith here. I'm just wandering everywhere. நான் சுற்றி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். I'm just wandering everywhere. ஆனால் லோத்துவை பாருங்க. But look at Lot. அவர் சொல்ல, என்ன சும்மா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? What is that, you're just wandering around? நான் என்ன பண்ணேன்னா அப்படி தூரத்திலிருந்து பார்த்தேனா, I just lift my eyes and saw it from far அது afar. அவ்வளவு அழகா இருந்தது. It was so beautiful. அது ஏதேன் தோட்டத்தை, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. It was like the garden of the Lord. அதனால நான் பாருங்க உடனே தெரிந்தெடுத்து என் பிள்ளைகளை நாங்கள் இப்போ அலையிறதெல்லாம் இல்லை, செட்டில் ஆயிட்டோம். Therefore we have chosen it immediately, and now myself and my family is settled. ஆனால் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, But what is the outcome? நிலைச்சிருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்தது தான். So it was the one who heard and did according to the word of God prevailed and remained. நீங்க எதை பின்பற்றீங்க? Which is the one we are following? லட்சியங்களை பின்பற்றீங்களா, கர்த்தருடைய நோக்கத்தை பின்பற்றீங்களா? Are you after the ambitions or the vision of God? லட்சியம் மனசுல இருந்து வரும். Ambition comes out of your heart. நோக்கம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். Vision comes from the word of God. நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்க மனதிலிருந்து எழும்புகிற ஆசைகளின் பேர்ல கிடையாது, கர்த்தருடைய நிலையான வார்த்தையின் பேர்ல உங்க அஸ்திபாரத்தை போடுங்க. I tell you, lay your foundation not based upon your desires that comes out of your heart, but upon the purpose and the vision which the Lord gives. அதனால தான் ஞானி சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள், என் வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாம இருக்கணும்பா. That's why the wise man says, do not depart my words and my sayings from your eyes. அப்போ ஏன் விலக்க கூடாது? Why we should not depart? நான் சொல்லுவேன், முதலாவது இந்த வசனம் தான் நாம கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. First, it is the word of God that helps us to see our position in Christ. இரண்டாவது, தேவனுக்குள்ளே நமக்கு வைத்திருக்கிற
நோக்கத்தை கர்த்தருடைய வசனம் தான் வெளிப்படுத்துது. Second, it is the word of God that helps us to see our purpose in Christ. நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய கண்களை விட்டு உம்முடைய வசனம் பிரியவே கூடாது. Today our prayer should be, Lord, your word should not depart from my eyes, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை விட்டு என் கண்கள் விலகாதபடி பார்த்துக்கொள்ளும். Lord, please keep me that my eyes may not depart from your word. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our merciful and gracious Father, எங்கள் கண்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். Lord, we commit our eyes into your hands. எங்களுடைய சுய ஆசைகள் ஆண்டவரே விருப்பங்களின்படி அல்ல, உம்முடைய வசனத்தின்படி எங்களை வழிநடத்தும். Lord, not according to our desires and wishes, Lord, but lead us according to your purpose. நீர் எங்களோடு பேசுகிறவர். Lord, you are the one who speaks with us. ஒவ்வொரு நாளும் பேசும். Lord, you speak with us every day. இன்றைக்கு இருக்கிற டெம்பரவரியான காரியங்களை பார்த்து நாங்கள் சோரம் போய்விடாதபடி எங்களை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ளும். Lord, keep us, preserve us that we not be taken away by the temporary things that we see too. ஆண்டவரே, எங்கள் நோக்கங்கள் உம்மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, Lord, let our purpose be upon you, Lord. உம்முடைய சித்தத்தை அறிய கிருபை தார். Give us grace to know your will, Lord. தொடர்ந்து எங்களோடு பேசும். Continue to speak with us. எங்களை சந்தித்து ஆசீர்வதியும். Meet us and bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.